ஹலோ கைஸ், வெல்கம் டு சர்ஜரி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒமேகா ஒரிஜின்ஸ் பார்ட் 6 பார்க்க போகிறோம். நம்ம அடுத்த ஜிம் இருக்க இடத்துக்கு இப்போ போகலாம். ஓகே, இந்த வழியாக நாங்கள் எல்லா ட்ரைனர்ஸும் நான் ஆல்ரெடி பேட்டில் பண்ணி முடிச்சுட்டேன். சொல்லல வேகமாக போயிடலாம். இது வழியாக நீங்கள் போகணும். இப்போ கீழே போகணும். ஓகே, நம்ம இப்போ சைக்கிள் எடுத்துக்கலாம். கொஞ்சம் சீக்கிரம் போயிடலாம். வேகமாக போகிறோம். ஓகே, வந்துட்டோம். இப்போ நம்ம உள்ளே போய் காட்டுறேங்க. ஸோ இதுதான் இந்த 4th ஜிம் பேட்டில் இருக்க ஜிம் இங்கே தான் இருக்குது. அது கிராஷ் டைப் ஜிம். ஸோ அதனால் ஒரு ஃபயர் டைப் பொக்கிமான் நமக்கு தேவைப்படுது. அதுக்காகவே நான் இப்போது ஃபயர் டைப் பொக்கிமான் தேட போகிறேன். ஓகே, இது எல்லாமே ட்ராகன் டைப்பு, கிராஷ் டைப்பு. அப்புறம் நீடர் அன்றைக்கி நம்ம கன்ஃபார்ம் தேவை. ஏன்னா இதை நம்ம நம்மக்கிட்ட மூன் ஸ்டோன் இருக்குது. இதை வச்சு எவால்வ் பண்ணிடலாம். நீடோ குயினா கிரேட் பால் யூஸ் பண்ணி பிடிச்சிட்றேன். ஓகே, மாட்டிக்கிச்சு காஷ். சரி, இப்போ நம்ம தேடுதல் வேட்டையை தொடரலாம். ஸோ எல்லா பொக்கிமானும் 32, 2 பொக்கிமான் தான் 32 ஆகுது. நிக் நேம் வேணாம். ஓ காஷ், என்ன ஒரு ஆச்சரியம். ஐவி சார் வீணா சார் எவால்வ் ஆக போகுது. எவால்வ் ஆகிடுச்சு. சூப்பர். பெட்டல் டான்ஸ் நான் கற்றுக் கொடுக்கல. ஏன்னா அதில் ஆல்ரெடி அதுக்கிட்ட 4 மூவ்ஸுமே சூப்பரானது நான் வச்சுருக்கேன். டேக் டவுன், புல்லட் சீட், அப்புறம் லேசர் லீஃப், ஸ்லீப்பிங் பவுடர் சொன்னால் அதுவே போதும். நான் வைஸ் 5 டைப் பொக்கிமான் வர மாட்டேங்குது. வாட்டர் டைப்பு, நார்மல் டைப்பு. இதுவும் வாட்டர் டைப் தான். ஏஷியன் பொக்கிமான். ஊப்பா வேணாம். ஊப்பா ரிங் வேணாம். ஒரு ரேப்பேடோஸ் இது வேண்டாம். இல்லை வேண்டாம். அதிகிட்ட சனம் போட்டால் நமக்கு தான் கொஞ்சம் ஆகுது. இம்பார்ட்டன்ட் வேண்டாம். தேடணும். ஃபயர் டைப் உங்களுக்காக. ஓகே, இது கைஸ், இது பேகன். அது என்னவோ அவால்வ் சாம்ரன்னா சாமரட்டா தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் மறந்துட்டேன் லைட்டாக. சரி, ஓகே கைஸ், நம்ம ஜிம் பேட்டில் பண்ண போவோம். ஏன்னா அங்கேயே டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் அந்த நீடர் 2 பிடிச்சால அதுக்கு 3 ஸ்டோன் கொடுக்கலாம். 3 ஸ்டோன் எங்கே இருக்க 3 ஸ்டோன் இங்கே இருக்குது. அது இருக்குது. கொடுத்துருவோம். கொடுத்தாச்சு. இங்கே இப்போ எவால்வ் ஆகுது. நீடோ குயினா எவால்வ் ஆயிடுச்சு. அதோட மூவ்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? ஸ்க்ராட்ச், டெய்லி, டபுள் கிக்கு, பாய்சன் ஸ்டிங். நான் இப்போ பிசியில் தான் ஆக்க போகிறேன். மூவ்ஸ்னால இல்லை, ஒரு 5 டைப் பொக்கிமான் நமக்கு கொண்டு வந்து அந்த இடத்துல ஒரே ஒரு பொக்கிமானுக்கு மட்டும் ஸ்பேஸ் வச்சுருந்தேன். அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை. சரி, இப்போது ஜிம் பேட்டில் பண்ண போகலாம். நீ எப்படி வரணும்? இந்த பக்கம் இல்லை, கொஞ்சம் கீழே இந்த இடம் தான் கட் யூஸ் பண்ணோம். பரிட்டி உள்ளே போகணும். இதோ வந்துச்சு ஜிம் பேட்டில் பண்ணணும். எரிக்கா இருப்பாங்க. ஜிம் லீடர் பேர் எரிக்கா. அவங்கள எரிச்சிருவோம். சார் பிடிச்சவங்க வயசு நான் சொல்ல மறந்துட்டேன். அதை நான் அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணல, மிஸ் ஆயிடுச்சு. சரி விடுங்க. இங்கே ஒரு ட்ரைனர் பேட்டில். ஒரு பைக்கும் வந்தாங்க. எக்ஸிக்யூட்டர் சார் எம்பர் டேட்டில் ஃப்ளேம் தரவெல்லாம் கற்றுங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும். இப்போ தான் கஷ்டப்பட்டு 5வது லெவலில் பிடிச்சாங்க. கஷ்டப்பட்டு 23 லெவலில் இருக்கும். நான் இது ட்ரைனிங் கொடுத்து லெவல் ஏற்றி வச்சுருக்கேன். இதெல்லாம் நமக்கு டைம் இல்லைன்றதுனால இந்த லெவல் வச்சுட்டே ஜிம் பேட்டில் பண்ணலான்னு வந்துட்டோம். பார்த்துக்கலாம். எல்லாம் சார் மற்ற டீம்ஸ் வச்சுருக்க தைரியம். ஓகே, ஏரிக்காகிட்ட பேட்டில் பண்ணோம். பேசிட்டோம்.
இப்போ பண்ணலாம். ஃபஸ்ட்டு போக்கிமான் விக்ட்ரி பெல், சாரிசார்ட், எம்பர், பாதி உயிர் போயிடுச்சு. மறுபடியும் எம்பர், ஆசிட் யூஸ் பண்ணியிருக்கு. ஓகே, ஒரே ஒரு அட்டாக்கில் முடிச்சிடலாம். ஹைப்பர் பொஷன் நினச்சேன், பரவாயில்ல பார்த்துக்கலாம். எம்பர் ஒரே ஒரு அட்டாக் தான், கதை முடிச்சிடும். நம்மள முடிச்சிச்சு அதுக்கு முன்னாடி. சரி, கபைட், ட்ராகன் ரேஞ்ச் முடிச்சிட்டோம்ல. அடுத்து டேங்க்லீனா, அது இந்த நூடுல்ஸ் மாதிரி போக்கிமான் இருப்பேன், அதுதான். இதுதான் சாரி, என் வாய்ஸ் வந்து இதில் கொஞ்சம் கம்மியாக கேட்குற மாதிரி இருக்கும். ஏன்னா எனக்கு கோல்டு பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் மன்னிச்சிக்கோங்க. இன்றைக்கி நம்ம அதை முடிச்சிடும். அடுத்து விப்ளூம் ரைக்யூஸை வச்சு ஒரு அட்டாக்கில் முடிக்க போகிறோம். ஃப்ளை வந்து நம்ம பறக்கிறதுக்கு மட்டும் யூஸ் ஆகாது, அட்டாக் போன பேட்டிலும் நல்லா யூஸ் ஆகும். பார்த்தீங்களா, ஒரே அட்டாக்கில் முடிச்சிட்டோம். ஓகே, ஃப்ராகடியர் 36 சூப்பர். எயிரிக்காக கூட பேட்டில் பண்ணி தோக்கடிச்சாச்சு. ஓ கைஸ் செம்ம ஃப்ராகடியருக்கு நிஞ்சா எவால்வ் ஆகுது, வேறு லெவல். சூப்பர் எவால்வ் ஆயிடுச்சு. நமக்கு இங்கே மெகா ஸ்டோன்லாம் கிடச்சா சூப்பராக இருக்கும்ல. இந்த கேமில் மெகா ஸ்டோன் இருக்கானே எனக்கு சத்தியமாக தெரியாது. போய் சர்வை பண்ணி அதை தேடி கீறி பார்ப்போம். நம்பவே முடியல, அதுக்குள்ளே கிரீண்டிஞ்சா எவால்வ் ஆயிடுச்சு. 36வது லெவல். ஃப்ரோக்கியாக இருக்குமா நம்ம பிடிச்சது. அதை ஃப்ரோகடியராக மாற்றி இப்போ கிரீண்டிஞ்சா லாஸ்ட் எவர்ஷன் வந்துடுச்சு. வீனஸாரை ஸ்டார்டிங்கில் நம்ம பல்பஸாக இருக்கும்போது வீக்குன்னு நினச்சோம், ஆனால் இப்போ அது செம்ம ஸ்ட்ராங்கு. இங்கே பின்னாடி ஃப்ரீயாக ஒரு ஈவி கிடைக்கும். இந்த பக்கம் வந்தீங்கன்னா மேலே மொட்டை மாடிக்கு போய் சைடில் பார்த்தீங்கன்னா இருக்கும் போக்கிபால், அதை எடுத்துகிட்டு வந்துன்னே இருக்கணும். அதுதான் ஈவி. ஈவி எடுத்தாச்சு வந்து நேரலாம். சரி, இங்கே வந்தீங்கன்னா அந்த பாட்டிக்கிட்டே பேசணும். அப்போ டீ அப்படின்னு தருவாங்க. அது ரொம்ப வந்து முக்கியமான ஒரு விஷயம் இந்த கேமுக்கு. அடுத்த ஜிம் இருக்க இடத்துக்கு போகிறதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம், மறந்துடாதீங்க. சரி, இப்போ அந்த ஃப்ளை அப்படின்ற ஒரு மூவ் வந்து நான் சொல்லியிருப்பேன், இந்த இடத்துக்கு வேணாம் போகலான்னு சொல்லிட்டு. ஸோ அதை எப்படி வாங்கணுன்னா, இந்த இடத்துக்கு இந்த வீட்டில் வந்து இந்த பொண்ணுக்கிட்ட பேசினீங்கன்னா ஃப்ளைன்ற மூவ் தருவா. நான் ஆல்ரெடி வாங்கிட்டேன். இப்போ நான் அதை காட்டுறேன் பாருங்கள். இப்போ ஃப்ளை போட்டுட்டு மேப் வந்தோம். ஆல்ரெடி நம்ம போயிருக்க இடத்துக்கு நம்மளால் திரும்ப போக முடியும். பார்த்தீங்களா, இப்போ மறுபடியும் அந்த போக்கிமான் செட்டுக்கு வந்துட்டேன். இந்த மேப்பில் நீங்கள் எந்த இடத்துக்கு போனால் சரி, அங்கே இருக்க போக்கிமான் செட்டில் கிட்ட தான் நீங்கள் போவீங்க. சரி, இப்போ மட்டும் காட்டுறேன். ஆல்ரெடி போன இடத்துக்கு மட்டும் தான் போக முடியும். ஸோ பேலட்டோனுக்கு போகலாம் இப்போது. ஸோ பேலட்டோனுக்கு வந்துட்டோம். இது வந்து ஒரு ஃப்ளையிங் டைப் போக்கிமானால் மட்டும்தான் கற்றுக்க முடியும் அந்த மூவை. ரைக்யூஸை வந்து ட்ராகன் அண்ட் ஃப்ளையிங் டைப், ஸோ அதனால தான் கற்றுக்குச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். சரி, இப்போ வந்து இந்த இடத்துக்கு வந்து அந்த இதை பேசினா அந்த டீயை வாங்கணும் தெரியுமா, அந்த டீயை விட்டு குத்துடணும், அப்போ தான் உள்ளே விடுவார். ஐயா, டீயை குத்துட்டோம், அவ்வளோதான். இப்போ நம்ம எதுவும் வந்துட்டோம், அவ்வளோதான். சூப்பராக. இந்த இடத்துல இப்போ ஜிம் இருக்குது. இந்த டீம் ராக்கெட்டுக்காக அதுதான் ஒரிஜினல் ஜிம். இந்த பக்கம் இருக்கிறது வந்து ஜிம்மில் ஹிட்மான்டி 2 போக்கிமான் கிடைக்கும். சரி, ஃபஸ்ட்டாக நான் கிரினிஞ்சா வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு பேட்டில் பண்ணுவோம். கிரினிஞ்சா எவால்வ் ஆகி ஃபஸ்ட்டு பேட்டில். சூப்பரு மச்சாம்பு கைஸ். ஏதோ இங்கே காட்டின மாதிரி இல்லை, கிரினிஞ்சா அந்த இது பக்கத்தில் ஹெச்பி பக்கத்தில் ஏதோ காட்டின மாதிரி இருந்தது எனக்கு. சரி, என்னன்னு தெரியல, கவனமாக ஒத்து பார்ப்போம் இருங்க. ஏன்னா அது ஒரு மாதிரி கலராக இருந்தது. ஆமாம் கைஸ், காட்டுது மெகா எவால்யூஷன் ஸ்டோன் தானே அது. மெகா எவால்வ் பண்ண முடியுமா ஸ்டோனே இல்லாமல்? சரி, ட்ரை பண்ணுவோமா? எல்லாத்தையும் அனுப்புவோம், எது கிடைக்குதோ எல்லாத்தையும் அனுப்ப வேண்டியதான். இல்லை மெகா எவல்யூஷனே இல்லையே. அப்படி எல்லா பட்டனும் அழுத்திட்டு இருக்கேன். சரி, ஸ்டார்ட் பட்டனும் அழுத்துறேன், எல்லாத்தையும் அழுத்துறேன். L6 லெஃப்ட்டு ரைட்டு. சரி எல்லாத்தையும் அழுத்தினே இருப்போம்.
சரி காய்ஸ் நான் பபிள் ஓகே காய்ஸ் மெகா ஆச்சு எப்படி நான் எல்லாத்தையும் அழுத்தினேன் எது அழுத்தினா அவன் தெரியலையே கண்டுபிடிப்போம் 37 லெவல் சரி கண்டுபிடிப்போம் வெயிட் பண்ணுங்கள் நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன் சரி ட்ரை பண்ணி பார்ப்போம் அதுதான் உண்மைன்னு தெரில பட் நம்ம வந்து அதை அடுத்த ட்ரெயினர்கிட்ட காட்டுறேன் ப்ரீமியர் இப்போ ஒரே அட்டாக்கில் முடிச்சிட்டேன் மெகாவோட இருக்கிறதுனால முடிச்சிட்டேன் ஓகே குட் பை 31 லெவல் ஆயிடுச்சு சரி இப்போ வந்து அது அவனே வந்துட்டேங்க ஆடு தானாக தலையாக காட்டுது பேட்டில் பிகன்ஸ் மச்சாம்ப் இருங்க ஸ்டார்ட் பட்டன் அழுத்திட்டு ஏதாவது ஒரு அட்டாக்கை வந்து சூஸ் பண்ணிவிடுங்க ஆமாங்க ஸ்டடி பண்ணதை மெகா வால் ஆகுது சூப்பர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் சூப்பர் ஓகே ஒரே அட்டாக்கில் எல்லாம் முடிஞ்சிடனா நம்மளது மெகா எவல்யூஷன் இப்போ ஜிம்ஸ் எல்லாம் ஈஸியாக ஜெயிக்கலாங்க அதுவும் ஃபயர் டைப் ஜிம்லாம் ஈஸியாக ஜெயிக்கலாம் ஓகே நம்ம வந்து பேட்டில் முடிச்சிட்டோம் நம்பவே முடியல க்ராஷ் நம்மக்கிட்ட மெகா ஸ்டோன் இல்லை எதுவுமே இல்லை கிரீனிஞ்சா ஃப்ளோகட்டு கிரீனிஞ்சா அம்மானோடனே மெகா எவல்யூஷன் ஆகிடுச்சு சூப்பர் அதே ஸ்டோரியில் அந்த மாதிரி அனிமேஸ் இப்படி தான் நடக்கும் கிரீனிஞ்சாவை ஒரு மாறினோடனே மெகா எவல்யூஷன் பண்ணுவாங்க அதே மாதிரி சரி விடுங்க இப்போ நான் போய் மனை ஹீல் பண்ணிக்கிறேன் எங்கேயோ இந்த ஃப்ரோக்கியை நம்ம பிடிச்சி இப்போ கிரினிஞ்சா வேறு லெவலில் இருக்குது வேறு லெவல் சரி கைஸ் நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் டாட்டா பை பை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க